இந்த வீடியோவை வழங்குவோர் கசக்கி கட்டு your laundry service washing and ironing cotton saree starching stain removal and dyeing and B-Roll Studios Private Limited. ஹலோ வைத்தியன் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது டெய்லி ஒரு ஸ்பூன் நெய் சாப்பிடுவதனால நடக்கும் எண்ணற்ற நன்மைகள் பற்றி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். சர்ம பிரச்சனை உள்ளவங்க, குறிப்பாக சர்மம் அதிக வறட்சியுடன் இருப்பவங்க நெய்யை தங்களுடைய உணவுல சேர்த்து கொள்ள வேண்டும். குறிப்பாக காலை எழுந்ததும் வெறும் வயிற்றில் அரை ஸ்பூன் வீதம் நெய் சாப்பிட்டு வந்தீங்கன்னா சருமத்தில் உள்ள இறந்த செல்களை நீக்கி சரும செல்கள் புதுப்பிக்கப்படும். தோலில் மெலனின் உற்பத்தியை அதிகரிக்க நெய் ஒரு மிக சிறந்த இயற்கை பொருளாக விளங்குகிறது. அதோட நெய்யில் உள்ள கொழுப்பு அமிலங்களும் புரதங்களும் சருமத்தை பளபளப்பாகவும் பொலிவாகவும் வைத்திருக்க உதவும். அதோட சரும நோய்களை அண்டவிடாமல் பார்த்து கொள்வதில் நெய் மிக சிறப்பாக செயல்படுகிறது. அதனால ரொம்ப பியூட்டி கான்சியஸா இருக்கிறவங்க இதை கண்டிப்பா பண்ணுங்க. இதுக்காக நீங்க வெளியில பார்லருக்கு போய் செலவு பண்ற அவசியமே இல்லை. இந்த ஒரு ஸ்பூன் நெய் சாப்பிட்டு ஒரு மாசம் ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா அந்த பளபளப்பும் பொலிவும் உங்க முகத்துல தெரியும். அடுத்தது வல்லாரை எப்படி ஞாபக சக்தி அதிகரிக்கும் தன்மை கொண்டதோ அதே போல நெய்யும் மூளையின் செயல்பாட்டை தூண்டி சுறுசுறுப்பாக வைத்துக் கொள்ளும் ஆற்றல் கொண்டது. படிக்கும் குழந்தைகளுக்கு காலையில எழுந்ததும் அரை ஸ்பூன் சுத்தமான பசு நெய்யை வெறும் வயிற்றில் சாப்பிட கொடுத்துட்டே வாங்க. மிக விரைவிலேயே அவர்களுடைய ஞாபகத்திறன் மேம்பட்டிருப்பதை நீங்களே பாப்பீங்க. நெய் மூளையில் உள்ள செல்களை தூண்டி நரம்புகளை செயல்பட வைக்கும் வேலையை செய்து சிறு வயதிலேயே இப்படி நெய்யை காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட்டு பழகினால் வயதான பின்பு வரும் டிமென்ஷியா, அல்சைமர் போன்ற ஞாபகத்திறன் குறைபாடு, ஞாபக மறதி பிரச்சனைகள் வராமல் தடுக்க முடியும். அடுத்தது நெய்யுக்கு இயற்கையிலேயே புற்றுநோய் செல்களை செயல்படாமல் செய்யவும் அதை அழிக்கும் தன்மையையும் கொண்டிருக்கிறது. நெய்யை தினமும் காலை வெறும் வயிற்றில சாப்பிட்டு வரும்போது உடலில் உள்ள இரத்த செல்கள் புத்துணர்ச்சி பெறுவதாலும் இயல்பாகவே செல்கள் புதுப்பிக்கப்படுவதாலும் புற்றுநோய் வராமல் அது தடுக்குது. அதே மாதிரி தலைமுடிக்கு நெய் தடவி வந்தால் தலைமுடி உதிர்வது நிற்கும், முடி வளர்ச்சி அதிகரிக்கும் என்பது உங்களுக்கு தெரியும். ஆம், தலைமுடி மற்றும் நகங்கள் புரதங்களால் ஆனவை. அதற்கான ஊட்டச்சத்துக்களும் அதிக அளவு புரத உணவுகளில் இருந்துதான் நம்மளுக்கு கிடைக்குது. அதனால்தான் முடி உதிர்தலை தடுக்க புரத உணவுகள் அதிகம் எடுத்துக்கொள்ள பரிந்துரைக்கப்படுகின்றது. காலையில வெறும் வயிற்றில் நெய் சாப்பிடுவதையும் அதே போல் வாரத்தில் ஒரு நாள் தலைமுடிக்கு நெய் தேய்த்து ஊறவிட்டு குளித்து வந்தாலே போதும். உங்கள் தலைமுடி உறுதியாகவும் நன்கு அடர்ந்த கருமையாக பளபளப்பாக மாறுவதை நீங்களே பாப்பீங்க. குறிப்பாக முடி உதிர்தல் படிப்படியாக குறைந்து முடி வளர்ச்சி அதிகரிக்கும். கண்டிப்பா இதை செஞ்சு நம்ம பார்க்கணும். அடுத்தது வயிறு உபவாசம், வாயு தொல்லை மற்றும் அஜீரண கோளாறு உள்ளவங்க நெய்யை அருமருந்து என்றே கூறலாம். காலை எழுந்ததும் பால் காப்பி குடிக்கும் பழக்கம் உள்ளவங்க வெறும் வயிற்றில் பாலில் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா உடல் சூடு குறைவதோடு குடல் புண்கள் ஆற்றும் சக்தியை கொண்டுள்ளது. அஜீரண கோளாறை நீக்கி செரிமான சக்தியையும் அதிகரிக்க செய்யும் இந்த நெய். அடுத்தது குளிர்காலங்களில் காலையில் தூங்கி எழுந்ததும் பெரும்பாலானோருக்கு இருக்கும் பிரச்சனை தொண்டை கட்டும் மூக்கடைப்பும் தான். இந்த பிரச்சனையை தொடர்ந்து கண்டுகொள்ளாமல் விட்டுவிட்டால் அது நாளடைவில் சைனஸாக மாறும். இத்தகைய பிரச்சனை உள்ளவங்க காலையில் எழுந்ததும் வெறும் வயிற்றில் ஒரு ஸ்பூன் நெய்யை சாப்பிட்டு விட்டு சிறிது வெந்நீர் குடிக்க தொண்டை கட்டு பிரச்சனை சிறிது நேரத்திலேயே சரியாகும். அதே போல ஓரிரு துளிகள் நெய்யை லேசாக சுட வச்சு மூக்கு துவாரங்களில் விட மூக்கடைப்பு, சைனஸ் தொந்தரவு குறைஞ்சிரும். அதே மாதிரி நெய் இயற்கையாகவே நிறைய அமினோ அமிலங்களை கொண்டுள்ளது. அதோட ஒமேகா 3 மற்றும் ஒமேகா கொழுப்பு அமிலங்களும் நிறைந்திருப்பதால இது உடலில் உள்ள தேவையற்ற கெட்ட கொழுப்புகளை கரைத்து வெளியேற்றும் ஆற்றலும் கொண்டது. சிலர் உடல் மெலிதாக இருக்கும், ஆனால் தொப்பை மட்டும் பெருசா இருக்கும். அப்படி இருப்பவங்க காலையில் வெறும் வயிற்றில் சிறிது நெய் சாப்பிட்டு வந்தீங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும். இந்த வீடியோ ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். கண்டிப்பா இதை நீங்க ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். இதை நீங்க பண்ணாலே போதும், நீங்கள் எப்பொழுதுமே சுறுசுறுப்பாகவும் உற்சாகமாகவும் காணப்படுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறந்துடாம வைத்தியன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா நாங்க சென்ட் பண்ற எல்லா வீடியோவும் உங்களை உடனே சேரும்.